எடப்பாடியார் அவருடைய தலைமையிலே நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்காக இந்த நிமிடம் வரை நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இதற்காக அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். கிராமப்புற மக்களை பாதிக்காத வகையில் நீட் தேர்விலிருந்து தமிழக மக்களுக்கு மத்திய அரசு விலக்களிக்க வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள். அப்புறம் முதல்ல கமலஹாசன் சினிமா தியேட்டரில் கவுண்டரில் மட்டும்தான் டிக்கெட் விற்கணும், நிர்ணயித்த கட்டணத்துக்கு தான் டிக்கெட் விற்கணும்னு அவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் சொல்வதற்கு தயாராங்கிறது முதல்ல அவருடைய ஊழலே எங்கே தொடங்குதுன்னா, சினிமா தியேட்டரில் கவுண்டரில் விற்க வேண்டிய டிக்கெட்டை கொண்டு படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ திரு கமலஹாசன் அவர்கள் சிறந்த கலைஞர், அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய வரிப்பணம் இருந்தால் தான் ரோடு போட முடியும், பள்ளி குழந்தைகளுக்கு காலேஜ் நடத்த முடியும், ஸ்கூல் கொடுக்க முடியும், பாட புத்தகம் நோட்டு புத்தகம் கொடுக்க முடியும். அப்படியானால் நம்ம கேள்வி என்னென்னா, 100 ரூபாய்க்கு கவுண்டர் டிக்கெட்டை கொண்டு வெளியே 1000 ரூபாய்க்கு தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு விற்கிறாங்க. அதை கண்டிக்கிறேன்னு அவர் ஒரு அறிக்கை விட்டுட்டு மற்ற ஊழலுடைய முதல் தொடக்கமே சினிமா தேட்டரில் புதுப்படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு கவுண்டரில் விற்க வேண்டிய டிக்கெட்டை வெளியே கொண்டு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு தொடர்ந்து அந்த படத்துக்கு உண்டான மவுஸ் குறைய வரைக்கும் விற்றுட்டுருக்குறாங்க. அதனால் அதை முதல்ல அவர் கண்டித்து அறிக்கை விட்டு அரசாங்கத்துக்கு போகிற வரி இழப்பை அவர் தவிர்க்க வேண்டும். அதுதான் அவர் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய முதல் சேவை. ரெண்டாவது, ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து தான் முதல்ல ஒரு குரல் கொடுத்தாரு. அப்போ என்ன, முழு வருமானமும் மக்களுக்கு வரி செலுத்தப்படாமல் அரசாங்கத்துக்கு செலுத்துகிற வரி மக்களுக்கு வருகிறது. அப்போ மக்களுக்கு வரி வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரா? மக்களுக்கு வரியே செலுத்தாமல் முழு வருமானமும் அந்தந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறவங்களே எடுத்துக்கிறதா? ஒரு படத்தில் ஒரு நடிகர் நடித்து திறமையாக நடிக்கிறாரு, அதுக்காக அவருக்கு ஊதியம் 50 கோடி ரூபா, 75 கோடி ரூபா, 25 கோடி ரூபாயா? இதில் மக்களுக்கு ஏன் ஒரு பங்காக வரி செலுத்தக்கூடாது? அந்த வரி பணத்தை வச்சு காலேஜ் கட்ட, ஸ்கூல் கட்ட, ரோடு போட, ஹாஸ்பிட்டலுக்கு வைத்திய சிகிச்சை செய்ய, இந்த மாதிரி பயன்களுக்கு பயன்படுத்தலாமல்ல. இதுதான் நம்முடைய அம்மா அரசினுடைய நோக்கம். இதை வரி போடணும்னு சொன்னதுனால தான் அவருக்கு இப்போ மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி போட்டதுனாலையும் மாநில அரசாங்கம் கேளிக்கை